நீ 30 நாள் அந்த அரசை பார்த்து இன்னைக்கு வாயை திறந்த சிஎம்னு சொல்றாங்க. அவர் திறந்ததுக்கு தான் நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்து திறக்கும் போது தெரியும், சட்டசபையில் அவர் வாயை திறக்கும் போது தெரியும் என்ன மாதிரி கேள்விகள். எங்க தலைவருக்கு தெரியும் எப்ப பேசணும், எப்ப பிரச்சாரம் பண்ணணும், எந்த பிரச்சனையை மக்கள் கிட்ட சொல்லணும், இது எல்லாம் எங்க தலைவருக்கு தெரியும். அவர் வாயை திறந்து பேசுனதுக்கே 75 வருஷ கட்சி 200 தொகுதி ஜெயிக்குன்னு சொன்ன கட்சி 59 தொகுதியில் உட்கார்ந்துட்டு இருக்கு. திருப்பியும் பேசும்போது வர பை எலெக்ஷன்ல 0ல நிற்பாங்க. அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு தொகுதி ஜெயிக்க மாட்டாங்க. இதுதான் இந்த தலைவருடைய பேச்சோட வலிமை. உங்களை மாதிரி சதா காலையில வந்து பேட்டி கொடுக்கறது, மதியானம் பேட்டி கொடுக்கறது, நைட்டு பேட்டி கொடுக்கறது, அறிக்கை கொடுக்கறது, பிரச்சனை எதிர்கட்சி அதாவது ஆளுங்கட்சியா இருக்கும்போது துணை முதலமைச்சர் இருக்கும்போது இது வரைக்கும் பேட்டி கொடுத்து பார்த்திருக்கீங்களா? திரு உதயநிதி, திரு மு.க. ஸ்டாலின் பேட்டி கொடுத்து பார்த்திருக்கீங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வாய் திறந்து பேசாததுக்கு புதுசாக ஒரு காரணத்தை சொல்கிறாரு. அமைச்சர் ஆதவர்ஜுன், உங்களையெல்லாம் அமைச்சராக நாங்கள் தமிழ்நாட்டில் பார்ப்போம்ன்றது எங்கள் தலையெழுத்து. இன்னொரு விஷயம், தாவேக்காவில் ஜெயிச்சிருக்கிற எம்எல்ஏக்கள் யாருன்னு அந்தந்த தொகுதிக்காரங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஏன் முதலமைச்சர் விஜய்க்கே தெரியாது. அவங்களோட எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியாது, அமைச்சரோட பேர்களே அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவு இப்போ தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு பிரச்சனை, எல்லா இடங்களும் கரண்ட்டு கட் ஆகுது. அதுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் இல்லாத ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறார் அவர். அதே போல் 3 வயசு குழந்தையிலேருந்து 86 வயசு பாட்டி வேற பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொல்லப்படுறாங்க. இதில் பாதி பேருக்கு நடந்த சம்பவங்கள் இந்த 35-38 நாளில் கிட்டத்தட்ட 200 பாலியல் பலாத்கார சம்பவம் நடந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான சம்பவம் நடந்திருக்கு. அது கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட சம்பவங்களை அரங்கேற்றினது தாவேக்காரங்க. இப்படிலாம் இருந்துக்கிட்டு நீங்கள் இல்லாத கதை இவர் பேசிட்டாருன்னா, முதலமைச்சர் விஜய் பேசிட்டாருன்னா தமிழ்நாட்டில் அடுத்து திமுகவுக்கு எதிர்காலம் இல்லாமல் போயிருங்கிற மாதிரி பேசுறதுலாம் ஒரு அபத்தம். உங்களையெல்லாம் அடுத்து வர்ற உள்ளாட்சி தேர்தலையும் அடுத்து வர்ற இடைத்தேர்தலையும் ஓட விரட்டுறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க. தாவேக்காரங்களுக்கே பிடிக்கல உங்களுடைய செயல்பாடுகள்லாம். வச்சு செய்வாங்க. இருங்க.